அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாய் இருந்தவள். எப்படி இருந்தவளா? ஆதரவாய் இருந்தவள். எந்தெந்த விதத்துல ஆதரவாய் இருக்க முடியும்? இந்த காரியத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இது எல்லாத்துக்கும் பதிலாக 3 கேள்விகள் அமையும். முதலாவது, நான் நேற்றைக்கே உங்களுக்கு சொன்னேன், பெண் ஊழியம் செய்யலாமா? செய்யலாம் தான். அதை எப்படி மற்ற கேட்குறவங்களுக்கு பதில் சொல்கிறது? வேதம் என்ன சொல்லுகிறது? அது ஒரு கேள்வி. எங்கே உங்கள் ஊழியம் துவங்குகிறது? 2வது கேள்வி, என்ன ஊழியம்? இது 3ஐயும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை அவள் ஆதரவாக இருந்தாள் என்கிறது. இந்த ஆதரவு என்கிறது கீழே என்னென்ன இருக்குன்றதை இதை நம்ம பார்த்துட்டு அந்த ஆதரவுன்ற வார்த்தைக்குள்ளே போகலாம். பெண் ஊழியம் செய்யலாமா? கட்டாயமாக செய்யலாம். சரி, ஏன் இந்த கேள்வி இன்னைக்கு வெளியே ஒரு கேள்வி வருகிறது? எல்லாரும் வேதத்தை திறந்து ஒரு காரியத்தை படிக்கலாம். ஆதி ஆகமங்களின் புஸ்தகத்துக்கு நேராக நம்ம திருப்பலாமா? ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை யாராவது எனக்கு படிக்கிறீங்களா? ஆதி ஆகமம் 1:27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். மனுஷனை ஆண்டவர் எப்படி படைத்தார்? ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுதான் மனுஷன். மனுஷன்னா அதுல மனுஷியும் இன்க்ளூடட் அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட். ஆமாவா? அப்போ இதுல ஆண் பெண்ணுன்னு பிரிக்கிறது ஏன்? இப்போ நமக்கெல்லாம் இன்றைய ட்ரெண்டில் ஒரு கொஸ்டின் இருக்கு. ஈக்விட்டி, ஈக்குவல். நானும் ஆணும் ஈக்குவல். எதுக்கு என்ன பிரிக்கிற? ஆஃப்கோர்ஸ் ஆணும் பெண்ணும் ஒன்று தான், ஈக்குவல் தான், பட் டிஃப்ரெண்ட். அந்த டிஃப்ரெண்ட்டை கண்டிப்பாக பெண்ணு புரிஞ்சுக்கணும். என்ன டிஃப்ரெண்ட்? முடி வேற, தோல் வேற, ஃபிசிக் வேற, சைக்காலஜி டோட்டலாக வேற. கொஞ்சம் கூட ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் ஒன்றுன்னா ஆண்டவர் பார்வையில் ஒன்று, ஆனால் டோட்டலாக வித்தியாசம். அதை கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள, புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? அந்த ஈக்விட்டின்றதுல சில பேலன்ஸ் மிஸ் ஆகிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுமா, வெளி தேசத்தில் அவர்களுடைய ஜெண்டரை அவங்கவுங்க தேர்ந்து கொள்ளலாம். நார்மலாக பிறந்த ஒரு பெண் தன் உடம்புல ஆணுக்குரிய எல்லா ஹார்மோனையும் ஊசி மூலியமாக செலுத்தி முழு பெண்ணாக பிறந்தவன் ஆணாக மாறிக்கொள்ளலாம், முழு ஆணாக பிறந்தவன் பெண்ணாக மாறிக்கொள்ளலாம். நீங்கள் நினச்சி பாருங்கள், இது வெளி தேசத்தில் வருதுன்னும் போது ஜாலியாக இருக்கிறோம். நம்ம வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இதை விட கொடூரம் என்ன தெரியுமா? டிரான்ஸ்ஜெண்டர் தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது பிறப்பில் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிஸார்டர் இருக்கும். அப்புறம் அவங்க அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கொள்ளுகிறார்கள். ஆனால் இப்போ டிரான்ஸ் ஸ்பீஷியஸ்ன்னு ஒன்று வந்திருக்கு. நீ நாயாக மாறிக்கலாம், நீ பூனையாக மாறிக்கலாம், ஆப்ரேஷன் பண்ணி உன் மூஞ்சி அப்படி மாற்றிக்கொள்ளலாம், 4 காலில் நடந்து வந்துக்கலாம், வினோதமான சத்தங்களை உண்டாக்கி கொள்ளலாம். நீ மனுஷனாக வாழணும்லாம் அவசியம் இல்லை. யூ கேன் சேஞ்ச் யூர் செல்ஃப் அஸ் அ டிரான்ஸ் ஸ்பீஷியஸ். நினச்சி பாருங்கள், ஆண்டவருடைய படைப்பு எங்கே போச்சு. அதனால தான் சொல்கிறேன், ஈக்குவல் ஆண்டவர் பார்வையில் ஒன்று தான், ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் சில காரியங்களில் அந்த பேலன்ஸ் மிஸ் ஆகிடக்கூடாது. ஆண் வேறு, பெண் வேறு. தோற்றத்தில் ஆண் தெய்வத்தினுடைய சாயலாக இருக்கிறான், பெண்ணும் தேவ சாயல்தான். ஆனால் சுவாபங்களில் தேவனை அதிகமாய் பிரதிபலிக்கிறாள். வேதத்தில் கிரைஸ்ட் லைக் டைப்பாலஜி அப்படின்னு ஒன்று இருக்குது. பேரடாக்ஸ் மாதிரி அந்த தியாலஜியில் கிரைஸ்ட் லைக் டைப்பாலஜி. எல்லாரும் சொல்லுங்கள். கிறிஸ்துவனுடைய மெய்யான பிரதிபலிப்பு. அப்படியே கிறிஸ்து இப்போ பெண்ணுக்குள்ள, இப்போ ஆணுக்கு தெய்வ சாபம். ஏசப்பாவை நம்ம ஆம்பளை மாதிரி தானே கற்பனை பண்ணுறோம். பிதா எப்படி இருப்பார்? ஆண் மாதிரி தானே இருப்பார். பூமியில் இயேசு கிறிஸ்து ஆணாக தான் பிறந்து வளர்ந்தார் இல்லையா? யூதனை போல தாடி வளர்த்தார், ஒரு ஆண் மகனை போல. சமாரியா ஸ்திரீ கிட்ட போகும்போது பெண்ணு பேசக்கூடாது, ஆண் இடத்துல நீ எப்படி, நான் இந்த வழியாக போக மாட்டேன். அப்போது வேதத்தில் அவர் ஆணாக நம்ம பூமியில் வாழ்ந்தார். பெண்ணினுடைய தெய்வீகத்துவம் எதில் விளங்குகிறது? கிரைஸ்ட் லைக் டைப்பாலஜி பொண்ணுக்குள்ள நிறைய இருக்கு. அதெல்லாம் நான் சொல்கிறேன். அப்போ தேவ சாயலின்படி, தேவ ரூபத்தின்படி, தெய்வீகத்தின் முழு அம்சமாய் படைக்கப்பட்ட ஒரு பெண் ஊழியம் செய்யலாமான்னு ஒரு ஜெண்டரை வச்சு ஒரு கொஸ்டின் ஏன் வருது? செய்யலான்றதுக்கு நமக்கு பதில் இருக்கு.
இங்கே ஒரு ஊழியக்காரி பெண்ணாக இருந்திருக்கிறாங்க. நான் என் ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரி மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போ கண்டிப்பாக பெண்ணு ஊழியம் செய்யலாம். என்ன ஊழியம் எங்கன்றதை பார்க்க போகிறோம். அப்போது ஜெண்டர் சம்மந்தப்பட்டு ஒரு கொஸ்டின் இங்கே ஏன் வருது? பிலேயாமுக்கு கழுத ஊழியம் செஞ்சிச்சு, பிரசங்கம் பண்ணிச்சா? யோனாவுக்கு மீன் ஊழியம் செஞ்சிச்சு, ஆமணக்கு செடியில் ஒரு பூச்சி ஊழியம் செஞ்சிச்சு. அப்போது சின்ன சின்ன ஜந்துக்கள் கூட ஊழியம் செய்யும் பொழுது ஏன் பெண்ணு செய்யக்கூடாதுன்னு ஒரு கேள்வி வருகிறது. அந்த கேள்விக்கு நம்ம கட்டாயம் பதில் சொல்லியே ஆகணும். பெண் கட்டாயம் ஊழியம் செய்யலாம், பெண் செய்யக்கூடாது என்பது சத்துரு விதித்த ஒரு சதி திட்டம். ஏன் தெரியுமா? ரொம்ப பேசுவோம் பெண்கள். பெண்ணுடைய பவர் எது? வாய் தான். ஒரு பெண் ஒரு முனிவர்கிட்ட போனாலாம். முனிவர்கிட்ட போய், எனக்கு சண்டையே ஓய மாட்டேங்குது, எங்கள் மாமியார் கூட சண்டையே ஓய மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் சண்டை, நான் உனக்கு ஒரு மந்திரம் பண்ணி ஒரு தண்ணி தரேன், ஒரு மந்திரம் தரேன், அதை நீ வாய்க்குள்ளே ஊற்றிக்கிட்டீங்கன்னா சண்டை வராது. ஒரு பாட்டிலில் ஒரு மாந்திரீகம் பண்ணி ஒரு விசேஷமான ஒரு லிக்விட் கொடுத்தாராம். பயங்கர சண்டை வரும்போது வாயில் ஊற்றிட்டு அமைதியாக இருப்பாளாம். சண்டை மந்திரம் தீர்ந்து போச்சு. வேக வேகமாக முனிவர்கிட்ட போய், முனிவரே தீர்ந்து போச்சு. அடி பைத்தியக்காரி, அது ஒரு மாந்திரிகமும் இல்லை, மந்திரமும் இல்லை, வெறும் தண்ணி தான், நீ வாயை மூடினா சண்டை ஓஞ்சிரும். தோ இட் இஸ் ஃபனி, நம்ம பவரும் அதுதான். ஆவதும் பெண்ணாலே, சாத்தானின் கிரியைகள் அழிவதும் பெண்ணாலே. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி ஒரு பவரை பெண்ணுக்குள்ளே வைத்திருக்கிறார். பெண்ணோட பவரே என்ன தெரியுமா? வார்த்தை. ஒரு ஆண் ஒரு நாளைக்கு 400 வார்த்தை பேசுவாராம், பெண் 4000 வார்த்தை பேசுவானாம். இது எதுக்கு நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க? என்ன பண்ணுறது? 4 தடவை சொன்னாதான் அவருக்கு புரியுதுன்னா புரிஞ்சவங்க சிரிக்கிறீங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் இட். அப்போ அப்படி சொல்லக்கூடாது. நான் உங்களுக்கு விளையாட்டுக்காக நான் அந்த காரியத்தை சொல்லுகிறேன். அப்போது என்னென்னா, இயற்கையே பெண்ணுக்கு பேச்சாற்றலை நிறைய கொடுத்துருக்குது. ஹியூமன் பிரெயினில் மென்னை விட விமனுக்கு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. தாய்மொழி சொல்லி கொடுக்கணும்ல. அப்போ இவங்க நிறைய பேசினா தானே பிள்ளைக்கு தாய்மொழி. எங்கேயாவது தகப்பன் மொழின்னு எந்த பாஷையிலையாவது இருக்குதா? இட்ஸ் அ மதர் டங். அப்போ அம்மா தானே சொல்லிக் கொடுக்க முடியும். அதனால ஆண்டவர் கொடுத்த வரப்பிரசாதம், நீங்கள் பேசிக்கொண்டே இருங்கள், கேட்கறதற்கு காது இருந்தால் கேட்கட்டும், கேட்காட்டி போட்டோம். என்ன பேசணும்? ஆண்டவருக்காக என்ன பேச போகிறீங்க? அப்போது உமனை நியூஸ் பேப்பர்னு சொல்லுவாங்க, ஸ்பீட் மீடியா. ஒரு விஷயத்தை ஒரு பொண்ணுக்கிட்ட சொன்னால் போதும் போய் சொல்லுவாங்க. அப்போது சீக்கிரமாக சுவிசேஷம் பரவணும்னா இந்த பெண்ணுக்கிட்ட போனால் சீக்கிரம் பரவிடும். அதனால தான் அந்த சதி திட்டம். அல்லேலூயா. அதை முறியடிங்க, ஆண்டவருக்காக பேசுங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.